மகாநதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க நம்ம சிந்துவை நினச்சி இங்க நம்ம காவேரி வந்து ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாரதா கிட்ட போயிட்டு, அம்மா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லுவோம். என்னடி சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துமா சிந்துவை பற்றியும் அதான் அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்கல்ல அவங்கள பற்றி தான்மா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள பற்றி பேசுறதுக்கு என்னடி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துமா அது வந்து என்னடி இப்படி தயங்குறத பார்த்தா மொத்த சொத்தையும் அவங்களுக்கே எடுத்து கொடுத்துட்ற மாதிரி தான் நீ பேச வந்திருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அம்மா அப்படியெல்லாம் நான் அநியாயம் பண்ண மாட்டேம்மா, ஏதோ அவங்களும் கஷ்டத்துக்காக தான் அங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்துவும் இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறா, அவளும் ஒரு பொம்பளை பிள்ளை தானம்மா, உன்னுடைய குழந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லுவோம். என்னடி எல்லாம் அவங்க பக்கமாக பேசுகிற மாதிரியே தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் இல்லைம்மா, நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடணுமா, இந்த வீட்டு பிரச்சனையை எத்தனை நாளைக்கு தான் இழுத்துட்டு போகிறது, அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்தா அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா எக்கச்சக்கமான கடத்தை வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்கம்மா, அவங்களாலும் முடியல. அப்பா பண்ணதுக்கு இவங்கெல்லாம் என்னம்மா பாவம் பண்ணுவாங்க, சரி விடுமா, நம்ம அவங்களுக்கு 3 பங்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரதா பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னடி என்னடி உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, அவங்க எங்கேருந்தோ வருவாங்களாம், உன் அப்பனுக்கு 2வது மனைவின்னு சொல்லிட்டு அந்த முத்துமலர் சொல்லுவாளாம், அவங்க கேட்குற மாதிரி நம்ம சொத்தை எடுத்து கொடுத்துடணுமாடி, இருக்கிறதே அந்த ஓட்ட வீடு மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே பாட்டிமா இருந்துட்டு, சாரதா அதான் காவேரி அப்படி சொல்கிறாள்ல, நீ ஏன் இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்களும் என்னதான் இருந்தாலுமே நம்ம குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே சாரதா என்னத்தை என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பையன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் இப்போது உங்களை பிடிச்சி ஜெயிலில் வைக்கணும், ஏன்னா உங்கள் பையனை பெற்று வளர்த்தது நீங்கள் தானே, உங்களோட வளர்ப்பு சரியாக இருந்திருந்தா இப்படியெல்லாம் பிரச்சனை வந்திருக்குமா, உங்கள் பையன் எதுக்காக எனக்கு அப்படி ஒரு துரோகத்தை பண்ணணும், இப்போது பங்கு கேட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ உங்கள் பையன் கோடி கணக்கில் அங்கங்கே ஃப்ளாட் வாங்கி விட்ட மாதிரியும் அங்கங்கே வீடு 4-5 வீடு கட்டி வச்ச மாதிரியும் இப்படி எக்கச்சக்கமான சொத்தை சேர்த்து வச்சுட்டா போயிருக்காரு, அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது, சம்பாதிச்சு அந்த பசுபதி வாயில தான் வச்சாரு. அதுக்கப்புறம் இப்போது அந்த முத்துமலரை அங்கே அவ கூட ஜாலியாக சந்தோஷமாக அவரோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. நான் தான் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் அவர் போயிட்டு அங்கே வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு நான் இங்கே அவரை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேன், ஆனால் அவர் நல்லா ஜாலியாக குஜாலாக இருந்திருக்காரு. நான் இப்போது கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் சொத்து தர ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, இங்கே பாரு சாரதா, நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, ஆனால் நீ என்ன தான் திட்டினாலுமே இந்த சொத்துக்கு வாரிசு அந்த பையன்தான், அந்த பையன் மட்டும் கேஸ் கொடுத்தான் அப்படின்னா மொத்தம் முக்கால்வாசி சொத்து அவங்களுக்கு தாண்டி போகும், அதனால தான் நீ நல்லா யோசித்து முடிவெடு, 3 பங்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 பொண்ணுங்களுக்கு 4 பங்கு, உனக்கு ஒரு பங்கு, உங்களுக்கு 5 பங்காக போட்டுட்டு அவங்களுக்கு 3 பங்காக கொடுத்துடலாண்டி, பிரச்சனை முடிஞ்சிருட்டும், அதுக்கப்புறம் நான் தான் வாரிசுன்னு வந்து நின்றானா என்ன பண்ண முடியும், ஒரு ரூபா கூட நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, அத்தை விட்டா நீங்களே அவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க போல், இப்போது சொத்தோ இது வீட்டுக்கு வாரிசு மேலே உங்களுக்கு பாசமெல்லாம் போயிடுச்சு, இத்தனை காலமாக இத்தனை வருஷமாக உங்களுக்கு ஆக்கி கொட்டுனது நான், ஆனால் அந்த நன்றி விசுவாசம் கூட கொஞ்சம் கூட இல்லை உங்களுக்கு, என்னைக்காவது உங்களை நான் எதிர்த்து பேசியிருப்பேனா, இல்லை உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பேனா, இல்லை ஏதாவது செஞ்சுருப்பேனா, இல்லைல்ல, உங்களை இப்போ வரைக்குமே உங்கள் பையன் உங்களை விட்டுட்டு போனாலுமே உங்களை நான் கூடவே வச்சுக்கிட்டு உங்களை பார்க்க தானே செய்கிறேன், ஆனால் உங்களுக்கு பாசமெல்லாம் அந்த 2வது மனைவி முத்துமலரோட குடும்பத்து மேலே தானே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் இல்லை சாரதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி இருந்துட்டு, பாட்டி நீ பேசுகிற விதமே சுத்தமாக சரியில்லை, பிரச்சனையை எப்படியாவது முடிச்சு வைக்கணுன்றதுக்காக தான் நான் அம்மா கிட்டே இப்படி இறங்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அந்த கிருஷ்ணாவுக்காகலாம் நான் ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது, பாவம் சிந்து அவரும் ஒரு பொம்பளை பிள்ளை, இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவங்கள ரொம்பவே நோவடிக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால தான் எங்கேயோ போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி விட்டுறலான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அம்மா இதை கேட்குற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இவங்க 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே கிருஷ்ணா வந்து இது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. ஓ
3 பங்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? இல்லை இல்லை, சரி பங்கா இவங்க கிட்ட வாங்கிட்டு தான் போகணும், 3 பங்கு கொடுத்தாலுமே வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ தான் இங்கே நம்ம நர்மதா வந்து கிருஷ்ணனா நீங்களும் நானும் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிரவுண்டுக்கு போகிறாங்க. அதாவது வீட்டுக்கு முன்னாடியே விளையாடுறதுக்காக போகிறாங்க. அதாவது நம்ம கிருஷ்ணா வந்து நம்ம நர்மதாவை தப்பான எண்ணத்தில் அவங்க பார்க்கவே கிடையாது. ஆனால் இங்கே அன்பரசு வந்து அவங்க எல்லாருமே வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுக்காக இங்கே அவங்க 2 பேரையும் தப்பாக போயிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜய் வந்து ரூமுக்குள்ளே தான் இருக்காங்க. விஜய் அதை வந்து நம்புறது இல்லை அவங்க அப்படி, அதாவது அந்த பையன் அப்படி இல்லைன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தம்பி நீங்கள் நேர்லேயே பாருங்கள் வாங்க, அவங்க கீழே தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் என்னால் வர முடியாது போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து இங்கே அன்பரசு சொன்னது எதுவுமே கேட்கல. இங்கே அன்பரசுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. எப்படியாவது இந்த கூட்டத்தை வெளியே துரத்திடலான்னு பார்த்தா, ஆனால் ஒன்று கூட நடக்காது போலவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பரசு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம விஜய்க்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. அந்த ஆஃபீஸ் கால் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே மொட்டை மாடிக்கு வராங்க. மொட்டை மாடியில் நடந்துக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம நர்மதாவும் கிருஷ்ணாவும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தெரியாமல் நர்மதா டக்குன்னு போயிட்டு அந்த பாலை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஷோல்டர் மேலே கை வைக்கவும் இதை பார்த்தா நம்ம விஜய்க்கு சந்தேகம் வந்துடுது. அன்பரசு சித்தப்பாவுமே வந்து இப்படி சொல்லிட்டு போனார். இவங்க 2 பேருமே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிருஷ்ணா ஒரு வேளை நர்மதா கிட்ட தப்பாக தான் நடந்துக்கிறார் போல். நர்மதாவுமே பெரிய மனுஷி ஆகிட்டா. இதுக்கப்புறமும் இப்படி நம்ம எதுவும் பேசாமலாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கர கோவமாக வந்து கிருஷ்ணா கிட்டே, இங்கே பாரு கிருஷ்ணா, இதுக்கப்புறம் நீ நர்மதா கூட பேசவும் கூடாது, விளையாடவும் கூடாது, அவள் சின்ன பொண்ணு ஒன்றும் கிடையாது, அவள் வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே கிருஷ்ணாவுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? அவளும் என் தங்கச்சி தானே. என் தங்கச்சி சிந்து கூட நான் எத்தனையோ நாள் பேட்டில் விளையாடி இருக்கேனே, நிறைய விளையாட்டு விளையாடி இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி பேசுகிறீங்க? நான் தப்பாலாம் எதுவுமே நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பற்றி எனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம அன்பரசு வந்தாங்க. இப்போது விஜயுமே நான் முன்னையே சொன்னேன்லப்பா, இவன் தப்பாக தான் தொட்டுக்கிட்டு இருந்தான் அந்த பொல்ல மேலே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம விஜய் பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கவும் அன்பரசு போயிட்டு சாரதா கிட்ட, உங்கள் பொண்ணு அங்கே விளையாடிக்கிட்டு இருந்தது, கிருஷ்ணா தப்பாக பேசுகிறான், அங்கங்கே கையை வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பரசு வந்து சாரதா கிட்ட சொல்லவும் சாரதா அப்படியே பொங்கி எழுந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம முத்துமலர்கிட்ட போயிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லையா? உனக்கும் பொண்ணு இருக்குல்ல, உன் பையனை எப்படி வளர்த்து வச்சிருக்க, தடுமாறு மாதிரி இருக்கான், அவன் என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கான், அங்கே எங்கன்னு சொல்லிட்டு கையை வைக்க பண்ணிக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியல? கொஞ்சம் கூட நல்ல புத்தின்னு எதுவுமே இல்லைல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக வெளுத்து வாங்கவும் உடனே முத்துமலர் இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, சத்தியமாக என் பையன்லாம் அப்படி பண்ணுற ஆள் கிடையாது, அவனை நான் அப்படி வளர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், உன்னுடைய வளர்ப்பு என்னன்னு தான் இப்போ தெரிஞ்சு போச்சே, அசிங்கமாக இருக்குது, உங்களை இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்காரு பாரு விஜய், அவரை சொல்லணும், அவர் பெரிய மனசு பண்ணி உங்களை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா நீங்கள் தலைமலை ஏறி உட்காடுறீங்களா? சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம ஸ்கூல் போகிற பொண்ணு, அந்த பொண்ணு மேலே போயிட்டு கையை தப்பாக அங்கங்கே கையை வச்சா இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே கிருஷ்ணா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நான்லாம் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லவும், பார்த்தியா எப்படி திமுறாக பேசுகிறான் தடிமாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷர்ட்டை பிடிச்சி இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அத்தை அப்படின்னு சொல்லுவோம், இங்கே பாருங்கள் தம்பி, இவனை போலீஸ்லேயே பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எங்கள் சாரதா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவும் அப்போ தான் நர்மதா வராங்க. என்ன சண்டை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இப்போது இங்கே நம்ம கிருஷ்ணா இருந்துட்டு, இங்கே பாரு நர்மதா, உன்னை தப்பாக நான் தொட்டேனா இல்லை தப்பாக உங்ககிட்ட பேசினா, நீ தானே என் கூட இது விளையாடுறதுக்காக கூப்பிட்டேன், நீயும் நானும் சும்மா சாதாரணமாக தானே விளையாடிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இவங்க எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன டார்கெட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஒழுங்காக என்னை விட்டுருங்க, சொத்து கேட்குறேன்றதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அதுவும் கேவலமான ஒரு காரணத்தோடு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்படி ஒரு சீப்பான வேலையை நான் எப்போவுமே பார்த்தது கிடையாது, யாரையுமே நான், அதாவது பெண் பிள்ளைங்களை எப்போவுமே நான் மதிக்க தான் செய்வேன் தவிர மற்றபடி இப்படியெல்லாம் தப்பாக நடந்துக்கிற பழக்கமும் எனக்கு இல்லை, என் அம்மா என்னை அப்படி சொல்லி கொடுத்தும் வளர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நர்மதா இருந்துட்டு சைலண்ட்டாகவே இருக்காங்க. நம்ம சாரதா இருந்துட்டு, நர்மதா என்னடி உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவில்லை, யார் யார் கூட விளையாடணும்னு சொல்லிட்டு அன்றைக்கே சொன்னேன், யார் கூட பேசுகிற வேலை வச்சுக்காத, அண்ணன் முறை
ஆட்டுக்குட்டி மரம்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லி சொன்னேன். ஆனால் நீ கேட்காம அந்த தடி மாடு கூட விளையாட போய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு அறையிறாங்க. உடனே நர்மதா இருந்துட்டு போதும் நிறுத்துமா, எனக்கும் தெரியும் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும், யார் தொடுறது தப்பான தொடுதல்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அண்ணா என்கிட்ட தப்பாலாம் நடந்துக்கவே கிடையாது, என்னை தப்பான தொடுதலை தொடவும் கிடையாது. எதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நர்மதா ரொம்பவே போல்டாகவே பேசுகிறாங்க. இப்போ தான் நம்ம விஜய் இருந்துட்டு நர்மதா கிட்ட, நர்மதா உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா சத்தியமாக அவர் அந்த அண்ணா என்கிட்ட தப்பாக நடந்துக்கவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம முத்துமலர் இருந்துட்டு விஜய்கிட்ட, தம்பி அப்படி நடந்துக்கிற ஆள் என் பையன் கிடையாது, நீங்கள் நம்புங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம விஜயுமே அத்தை அவங்க சொல்கிறதில்ல பாயிண்ட் இருக்குது, அவங்க சொல்கிறத நம்பலை அப்படின்னாலுமே நம்ம நர்மதா சொல்கிறத நம்பி தானே ஆகணும், ஆனால் ஏன்னா அவள் தானே அவங்க கூட விளையாடிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்கே சாரதா இருந்துட்டு, தம்பி நடக்குது நடக்கலை, இனிமேல் இவங்க இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எங்கள் கிருஷ்ணா இருந்துட்டு, என்னங்க இதான் சாக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது எங்களை வீட்டை விட்டு துரத்திடலாம், மொத்த வீட்டையும் மொத்த சொத்தையும் நீங்களே ஆட்டை போட்டுடலான்னு பிளான் பண்ணுறீங்களா, அது மட்டும் நடக்கவே நடக்காது, மொத்தம் சரிக்கு பாதி சரி பங்கு எங்களுக்கு சொத்து வந்தே ஆகணும், அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்கள் காலி பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பாட்டிமா வந்து, விஜய் என்னப்பா இதெல்லாம் பார்க்கவே கன்றாவியாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, என்ன இது என்ன குடும்பம் இது, எனக்கு இவங்க இருக்கிறதே சுத்தமாக பிடிக்கல, இதில் டெய்லி ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது ஒரு கூச்சல், இதெல்லாம் நல்லாவாடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, பாட்டி ஒன்றும் இல்லை பாட்டி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பாருங்கன்ற மாதிரி விஜய் அவங்கவுங்க ரூமுக்கு எல்லாருமே அனுப்பி விட்டுறாங்க. விஜய் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம நிவன் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் நீங்கள் கிளம்பி சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு வாங்க, நான் லொக்கேஷன் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவன் வந்து சொல்கிறாங்க. என்ன நிவன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், விஜய் நீங்கள் நேரில் வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வர சொல்கிறேன், டக்குன்னு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜயுமே அவங்க சொல்கிற டீ ஷாப்புக்கு போகிறாங்க. நம்ம நிவனுமே வராங்க. உடனே விஜய் இருந்துட்டு, என்ன நிவன் ஏதோ அவசரமாக வர சொன்னீங்க, ஆனால் வந்ததுலேருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு அப்செட்டாக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸுமே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, என்னாச்சு சொல்லுங்கள் நிவன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து விஜய் நான் அதை எப்படி சொல்லுவேன், உண்மையாக அதை சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அதை தாங்கிப்பீங்களா என்னன்னு தெரியல, நீங்கள் கூட ஓகே, ஆனால் கங்கா இதை தாங்குவாங்களான்னு என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன நிவன் சொல்கிறீங்க, கங்காவா, என்ன விஷயம் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்களேன், எதுக்காக இப்படி தயங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம நிவன் வந்து சொல்கிறாங்க, விஜய் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, அந்த ஃபோன் காலில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்தது, குமரன் அண்ணனும் இன்னொரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம், எப்படி என்னன்னே தெரியல, இப்போ குமரன் அண்ணன் வந்து மலேசியாவுக்கு வேலைக்கு போயிருந்தார்ல, இப்போ அவர் மலேசியாவில் இல்லையா, மலேசியாவிலேயே ஸ்டாஃபுங்களை ஒரு பொண்ணு, அதாவது அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணை அப்படியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கே போய் செட்டில் ஆகிட்டாராம். இந்த தகவல் எனக்கு இப்போ தான் வந்துச்சு, இங்கே பாருங்கள் ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க நிவன், இது உண்மையா இல்லை ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஒன்றுமே புரியல விஜய், இந்த விஷயம் மட்டும் கங்காவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க வேறு, அதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் இருந்துட்டு, ஓ மை காட் என்ன பண்ணுறது, ஐயோ எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு, ஒருவேளை குமரன் இப்போது காவேரியோட அப்பாவை மாதிரி இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கங்காவுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணலான்னு நினச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படியே கூட இருக்கலாம், ஆனால் குமரன் இப்படி பண்ணுவார்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஜய், இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், விஜய் இருந்துட்டு இப்போல்லாம் நல்லவங்கன்னு சொல்கிறவங்க தான் ஒரு மாதிரி தப்பாக இருக்காங்க, என்ன தான் உலகமோ, கட்டின பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப் எதுக்காக இந்த குமரன் ப்ரோ இப்படியெல்லாம் பண்ணுறாரு, அசிங்கமாக இருக்குது கேட்கவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயுமே பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. அப்போ தான் நம்ம காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் எங்கே போனீங்க விஜய், இந்த டைமில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, வீடு ஃபுல்லாக உங்களை நான் தேடிட்டேன், சீக்கிரமாக வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேலை விஷயமா நான் இங்கே வந்திருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அன்டைமில் கூட உங்களுக்கு என்னங்க வேலை, கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லவும், இப்போது நம்ம விஜயுமே சரி காவேரி நான் கிளம்பி வரேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே நிவின் கிட்டே, இங்கே இருங்க நிவின், இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி காவேரி வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா, நான் ஃபோன் இது என்ன ஏதுன்னு நான் நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயுமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம விஜயோட முகமே சரியில்லை, ஒரு மாதிரி யோசனையிலே இருக்குது. நம்ம விஜய் வந்து பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இப்போது நம்ம காவேரி இருந்துட்டு, என்னங்க நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மறைக்கிறீங்க, உங்கள் முகமே எனக்கு காட்டி கொடுக்குது, ஆமாம் இந்த டைமில் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம விஜய் திருட்டு முழிக்கிறாங்க. அதே சமயம்
அது வந்து வேலை, அது வந்து ஐயப்பன் கூப்பிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி திக்கி திணறவும் இங்கே நம்ம காவேரிக்கு பதட்டமாயிடுது. இங்கே பாருங்கள், ஏதோ ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட நீங்கள் மறைக்கிறீங்க. என்ன, எனக்கு தெரியாமல் என் அப்பா மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பொண்ணு கூட கனெக்டில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே இங்கே நம்ம விஜய் பயங்கர பதட்டமாகறாங்க. அந்த பயத்திலேயே எல்லா ஒரு விஷயத்தையுமே உளறிறாங்க. ஐயோ காவேரி, என்ன போய் அப்படி நினைக்கிறியம்மா, நான்லாம் அப்படி பண்ணல, குமரன் பிரதம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொன்னீங்க, குமரனா? அப்போது மாமா அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் அப்படியே ஒரு மாதிரி குழப்பமாகவே பேசுவோம். உடனே காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், சத்தியமாக குமரன் மாமா விஷயமா நீங்கள் ஏதோ ஒன்று மறைக்கிறீங்க. ஒழுங்காக நீங்கள் என்கிட்ட விஷயத்த சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு நம்ம கங்கா வந்து குமரனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் குமரனோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே வருது. ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. அவங்களுக்கு தூக்கம் கூட வரல. இந்நேரத்துக்கு காவேரியோட ரூமுக்கு போகலாமா போகக்கூடாதான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இப்போ காவேரியோட ரூமுக்கு வரவும் இப்போது இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு அப்போ தான் குமரன் பற்றின விஷயத்த சொல்கிறாங்க. குமரன் வந்து அங்கே மலேசியாவில் வேலை செய்யவே இல்லையா, மலேசியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட வீட்டுக்கே போய் செட்டில் ஆகிட்டாராம். நிவன் தான் இந்த விஷயத்த எனக்கு சொன்னார். இதை கேட்டதுல தான் நான் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவுமே காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம காவேரிக்கு மயக்கமே வர மாதிரி இருக்குது. காவேரி, நீ ப்ரெஷர் ஆகாத, வயிற்றில் பாப்பா இருக்குல்ல, நீ கொஞ்சம் உஷாராகவே இரு, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு கூட நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த காவேரி கிட்ட சொல்லவும் நம்ம கங்கா அதாவது ரூமுக்கு வெளியே இருந்து இந்த விஷயத்த கேட்டுறாங்க. பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. உடனே அங்கேவே கத்திடுறாங்க. அப்படியே சத்தத்தில் இங்கே நம்ம விஜயும் காவேரியும் ரூமில் இருந்து வெளியே வரவும் கங்கா வந்து மயங்கி விழுந்துட்டுருக்காங்க. ஐயோ அக்கா, என்னக்கா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்க போய் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விஜய் தண்ணி கொண்டு வந்து முகத்தில் தெளிக்கிறாங்க. அக்கா எந்திரிக்கா எந்திரிக்கா, உனக்கு என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தண்ணி தெளிச்சதுமே நம்ம கங்கா எந்திரிச்சு உட்காராங்க. காவேரி, அப்போது உன் மாமா எனக்கு துரோகம் பண்ணிட்டாராடி, நான் அப்போவே நினச்சிக்கிட்டே இருந்தேன், அந்த மனுஷன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவாரோன்னு சொல்லிட்டு பயமாகவே இருந்தது. அப்பா கூட என் புருஷன் தான் ரொம்பவே க்ளோஸாக இருந்தார். அப்பாவோட புத்தி அவருக்குமே வந்துடும்னு நினச்சேன். கரெக்டாக அவங்க பரம்பரைக்கு எல்லாமே ஒரே மாதிரி தானே. அப்போது என்னை விட்டுட்டு அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போது சந்தோஷமாக இருக்கிறாரா காவேரி? ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டுமே நம்ம காவேரி இருந்துட்டு, எங்க அக்கா எல்லா விஷயத்தையுமே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கங்கா அக்கா ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பதறாமல் இருக்கா, டென்ஷன் ஆகாத, வயிற்றில் குழந்தை இருக்குல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை இருக்குன்னு அந்த ஆளுக்கு கொஞ்சமாவது நினப்பு இருக்கணும்ல. நான் மாசமாக இருக்கிற டைமில் எவ்வளோ ஒருத்தி கூட நல்லா ஜாலியாக இருந்துட்டு அவ்வளோவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அவளோட வீட்டிலே போய் செட்டில் ஆகிட்டாராமா அவர். ஐயோ கடவுளே, இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்லுவேன், என் வாழ்க்கை போச்சா அவ்வளோதான். அம்மா மாதிரி தான் என்னுடைய நிலமையும். இப்போது அம்மாவோட வலி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த வலி எனக்கு இருக்குடி. என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஐயோ இதெல்லாம் நினச்சாவே எனக்கு உயிரோடு இருக்கிறதுக்கே பிடிக்கலடி. காவேரி என்னை விட்டுரு காவேரி, நான் போய் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு ஏக்கா இப்படிலாம் பேசுகிற, அக்கா கொஞ்சம் பொறுமையாக இருக்கா. இந்த நியூஸ் வந்து ஃபேக்கா இல்லை ட்ரூவானே இன்னுமே கண்டுபிடிக்கல. சும்மா ஒரு வார்த்தை தான் இப்படி வந்திருக்கு. ஆனால் கண்டிப்பாக குமரன் மாமா இப்படியெல்லாம் பண்ணுற ஆள் கிடையவே கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர், உன்னை மட்டும் தான் நேசிச்சுக்கிட்டு இருக்காரு. ப்ளீஸ்க்கா தயவுக்கு செஞ்சு நீ டென்ஷன் ஆகாமல் இரு, கண்டிப்பாக தப்பாக எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை காவேரி, நீ என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இல்லை சத்தியமாக அவர் யார் கூடயே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு, எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டேன். நிவன் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா பயங்கரமாக அழுது புலம்பிக்கிட்டு இருக்கவும் இப்போது சத்தத்தில் இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு கங்கான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. கங்கா கீழே உட்காந்துருக்கவும் நம்ம காவேரி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஏய் கங்கா, என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி பதற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க. இப்போது இதை கேட்டதுமே இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. உடனே நம்ம கங்கா இருந்துட்டு, ஏண்டி அம்மா கிட்ட ஏன் போய் சொல்கிற, நான் சொல்கிறேன் அம்மா, அதான் உன் மரியா இருக்கானே, அதான் அந்த குமரன் மாமா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டாராமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சாரதாவுக்கு நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்குது. என்னடி கங்கா சொல்கிறேன், என் நெஞ்சில் என் தலையில் இடி இறக்குறியடி, என்னடி நீ சொல்கிறது உண்மையாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக
பதட்டமாக கேட்கவும், அது வந்து ஆமாம்மா, உண்மைதாம்மா, அந்த மனுஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. என் அப்பாவுக்கு மாதிரி அவருக்கும் இந்த மாதிரி புத்தி இருந்திருக்கே. ஐயோ கடவுளே! நான் என்ன பண்ணுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக நம்ம கங்கா அழுது அழுது அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. தண்ணி தெளிச்சா கூட நம்ம கங்கா வந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போது நம்ம சாரதா, அதுக்கப்புறம் காவேரி, விஜய் இவங்க 3 பேருமே நம்ம கங்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. நம்ம சாரதா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. என்னடி இந்த ஆம்பளைங்களே இப்படி தானா காவேரி? இப்போது உன் அக்காவை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? எனக்கு எப்படியோ அதாவது அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் தனியாகவே இருந்து பழகிட்டேன். நான் இருந்துப்பேன். ஆனால் கங்கா இருப்பாளாடி? கங்காவை எப்படி சமாதானம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மா இது உண்மையா பொய்யான்னு கூட ஒன்றுமே தெரியலம்மா, சும்மா தான் சொல்லியிருக்காங்க, இது உண்மையாக என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல, பார்த்துக்கலாம் இருமா, நீ அழுகாதம்மா, கண்டிப்பாக மாமா அப்படி பண்ணுறவர் இல்லைன்னு உனக்கே தெரியும்ல, மாமா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லவும், எங்கள் சாரதா இருந்துட்டு, ஏய் அவங்களெல்லாம் நல்லா தாண்டி இருக்காங்க, நல்லவங்களா தான் இருக்காங்க, வேலைக்கு போகிற இடத்துல இதோ இந்த முத்து மலர் மாதிரி ஆளுங்க மயக்கிடுறாளுங்களே, என்ன பண்ணுறது? மைய வைக்கிறாங்களா இல்லை அழக வச்சு மயக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்களோ யாருக்குடி தெரியும்? இப்படி என் வாழ்க்கையும் போச்சு, என் பொண்ணு வாழ்க்கையும் போச்சு. ஐயோ கடவுளே! நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும்? இப்படி என் தலையில் இடியா இடியா இறக்கிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. வீட்டில் காலைல எல்லாரும் எந்திரிச்சதுக்கப்புறம் இங்கே நம்ம முத்துமலர் வந்து, என்ன சாரதா அக்காவை காணவே காணுமே, வீடு ஃபுல்லாக எங்கேயுமே இல்லவே இல்லையே, அது மட்டும் இல்லாமல் இந்த சாரதா அக்காவோட 2 பிள்ளைங்க விஜய் தம்பின்னு யாருமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தாவுமே, கல்யாணி எங்கே விஜய் ஆளவே காணோம், காலைல எந்திரிச்சதுலேருந்து பார்க்குறேன் அவன் இல்லவே இல்லை, காவேரியும் காணோம், காவேரியோட அக்கா கங்கா, அதுக்கப்புறம் அவங்க அம்மான்னு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி இருந்துட்டு, எங்க ஒரு வேளை அவங்க வீட்டுக்கே போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி போயிருந்தாலுமே நர்மதாவும் அவங்க பாட்டியையும் இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க, அவங்களும் போயிருக்கணும்ல, என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், இப்போ நம்ம பாட்டிமா இருந்துட்டு, இருங்க நான் விஜய்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணி, விஜய் எங்கேப்பா இருக்க? ஆஃபீஸ்க்கு கூட இப்போ போயிருக்க மாட்டே, இப்போ டைமும் 8 மணி தான் ஆகுது, எப்படியும் 10 மணி 9 மணிக்கு தான் நீ ஆஃபீஸ்க்கு கூட கிளம்புவ, எங்கேப்பா ஆளவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பாட்டி அது வந்து பாட்டின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இங்கே வெளியே வேலையை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா வேலை, பொய் சொல்லாதப்பா, உன் மாமியார் உன் பொண்டாட்டியோட அக்கான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூடயே கூட்டிகிட்டு போயிட்டியா வேலைக்கு அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே விஜய் இருந்துட்டு, அது வந்து பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்படி குமரன் அவர் வந்து வேலைக்கு போன இடத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் அங்கேயே செட்டில் ஆகிட்டாராம். அதை நினச்சி அது தெரிஞ்சுக்கிட்டதுமே எங்கள் கங்கா மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு நைட்டே கொண்டு வந்து சேர்த்தணும். ஆனால் அவங்க க்யூரே ஆகலை, கண் விழிக்கவே இல்லை, என்னன்னே தெரியல, டாக்டருமே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, எங்கள் கையில் இல்லை கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம கல்யாணி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா விஜய் இதெல்லாம் கன்றாவியே இருக்குடா, இவங்கெல்லாம் குடும்பத்தில் உள்ள ஆளுங்க மாதிரியே இருக்காங்க, அசிங்கமாக இருக்குடா டே அப்படின்னு சொல்லவும், பாட்டி இப்போ அதெல்லாம் எதுக்காக பாட்டி பேசிக்கிட்டீங்க, பின்ன என்னடா சொல்ல முடியும், குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்க அப்படின்னா பரவாயில்ல, மொத்த குடும்பமே வரலாறே அப்படி தான் இருக்குது போல், இந்த குமரன் தம்பி நல்ல தம்பியாக தான் இருந்தது, அந்த தம்பி ஏன் இப்படிலாம் பண்ணுது, அதுவும் அந்த கங்கா பொண்ணு மாசமாக இருக்கா, அது கூட நினப்பில்ல, தன்னோட குழந்த பொண்டாட்டி வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கப்போ இன்னொரு குடும்பம் அந்த பையனுக்கு கேட்குதா, சீச்சி அசிங்கமாக இருக்குது விஜய், இங்கே பாரு, இந்த குடும்பத்தை கூட நீ சவகாசம் வச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா சரிப்பட்டு வராதுப்பா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தகவே தகாது, சீக்கிரமாக அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே துரத்தி விடுப்பா, நான் சொல்கிறதே நீ கேட்கவே மாட்டேங்கிற, அந்த காவேரி வந்ததுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை தான், எப்போ பாரு பிரச்சனை சண்டைன்னு சொல்லிட்டு அவங்களோட சண்டையை விலக்கி வைக்கிறதுக்கே உனக்கு நேரம் சரியாக இருக்குதுப்பா, இதெல்லாம் தேவையாப்பா, இங்கே பாருப்பா விஜய், நான் சொல்கிறத கேளு, அவங்கெல்லாம் சரியில்லைப்பா, வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி எந்த டைமில் நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து பாட்டி மாற்றிட்டுறாங்க. இங்கே பாரு விஜய், எப்போவுமே என் வாயை அடக்கிறதுக்கு தான்டா பார்க்குறேன், உன் நல்லதுக்கு தானே நான் சொல்கிறேன், ஆனால் நீ அதை கூட கேட்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது விஜய் இருந்துட்டு, பாட்டி தயவு செஞ்சு ஃபோனை வைங்க பாட்டி, இங்கே கங்காவை என்ன ஏதுன்னே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியல பாட்டி, நீங்கள்
கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நர்மதாக்கிட்டேயும் அந்த பாட்டிமாக்கிட்டேயும் நீங்கள் இந்த விஷயத்த சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ டாக்டர் வந்து வராங்க. என்ன டாக்டர் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதை நாங்கள் இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. அவங்க கோமா ஸ்டேஜ் போகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க இப்போ வரைக்குமே கண் விழிக்கவே இல்லை. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே போய்கிட்டு தாங்க இருக்குது. எதுவும் ஒன்றும் எங்களால் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டால் நம்ம சாரதா பயங்கரமாக அழுகுறாங்க. காவேரியுமே அழுகுறாங்க. இப்போது விஜய் இருந்துட்டு காவேரி அழுகாது காவேரி, குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு நான் உனக்கு எத்தனை டைம் தான் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அதுக்காக அழுவு வந்தால் அழுகாமல் இருக்க முடியும்? சும்மா குழந்தைன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் உங்கள் பிள்ளையோட நினப்பு மட்டும் தானே உங்களுக்கு. அப்போது எனக்குன்னு எந்த ஃபீலிங்ஸ் இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு காவேரி, நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. முன்னாடி வரைக்குமே நீ உங்கள் குடும்பத்துக்காக தான் இருந்த, இப்போவுமே உங்கள் குடும்பத்துக்காக மட்டும்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்க. என் குழந்தைக்காக நீ எப்போவுமே ஸ்டெப் எடுத்து எதுவுமே நீ செஞ்சது கிடையாது. என்ன காவேரி, என்ன நீ விளையாடிக்கிட்டு இருக்கியா? இது குழந்தை விஷயம் அப்படின்னு சொல்லவும் ஏங்க என் அக்காவோட வாழ்க்கையே பறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் உட்காண்ட்ருக்கேன். நீங்கள் என்னடானா எப்போ பார்த்தாலும் பாப்பா பாப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன தான் ஆகிடும்? ஏன் என் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கூட தண்ணி வரவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து பயங்கரமாக விஜய்கிட்ட கோவப்படுறாங்க. என்ன காவேரி, சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட கோவப்பட்டு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் பாருங்கள், எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. குமரன் மாமா எவ்வளோ நல்லவராக இருந்தார் தெரியுமா? அவ்வளோ நல்லவரே இப்படி ஒரு தப்பான வழியில் போயிட்டாங்க. நீங்கள் மட்டும் என்ன அது விதிவிலக்கா? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். யாரையுமே நம்பவே முடியாது. என் அப்பாவை எவ்வளவோ நம்பணும், எவ்வளவோ பாசம் வச்சு இருந்தோம். ஆனால் அவருமே கடைசியிலே எங்களுக்கு நாமத்தை போட்டு போயிட்டாரு. இப்போது என் அப்பாவோட வரலாறு என் குமரன் மாமாவும் இப்படி ஒரு துரோகத்தை அக்காவுக்கு செஞ்சிட்டாரு. நீங்களும் சும்மாவா இருக்க போகிறீங்க? நீங்களும் உங்கள் பங்குக்கு ஏதாவது செய்யுங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி, என்னுடைய பொறுமைக்குமே ஒரு அளவு இருக்குது. நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. அவங்கெல்லாம் அப்படி பண்ணாங்கன்னா நானும் அப்படி பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? ஏன் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என் அக்கா கூட தான் குமரன் மாமா மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் இவர் என்ன வேலை பார்த்து வச்சுருக்காருன்னு பார்த்தீங்களல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன காவேரி, கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இப்போ என்னங்க, என்னை கொன்று போட்டுருங்க, அப்போயாவது நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாமல் இங்கே காவேரி ஓவராக சீன் பண்ணிக்கிட்டு இங்கே நம்ம விஜயை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.